புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி அவர்களை தேசிய மக்கள் முன்னணி மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த சந்திப்பில் தேசிய மக்கள் முன்னணி நிறுவன தலைவர் சுவாமிநாதன், பொதுச் செயலாளர் இன்னாசி ராக், புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு தலைவர் பரமேஸ்வரி, சஞ்சய்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் சந்திப்பின் போது மாண்புமிகு முதல்வரிடம் பிரெஞ்சு மொழி நீக்கம், ஜெயராணி உயர்நிலைப்பள்ளி மூடல், கொரோனா கால ஊழியர்கள் பணி நீக்கம், ஊர்காவல் படை ஊழியர்கள் பிரச்சினை உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பாக கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இன்று சந்தித்து தேசிய மக்கள் முன்னணி மற்றும் மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக வாழ்த்து தெரிவித்தோம். அதே வேளையில் புதுச்சேரி மாநிலத்தில் நீண்ட நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக இன்று மனுக்கள் அளித்தோம். அதில் முதல் கட்டமாக புதுச்சேரி மாநிலத்தில் தற்போது நீக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி, இன்றைக்கி மும்மொழி திணிப்பை கொண்டு வந்து பிரெஞ்சு மொழியை நீக்குகிறார்கள். இந்த பிரெஞ்சு மொழியை நீக்கும் அறிவிப்பு புதிதாக வெளியிட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் தற்பொழுது நடப்பு கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் உள்ளிட்ட தாய்மொழியை பிரெஞ்சாக எடுத்து படித்து கொண்டிருந்த பல மாணவர்கள் ஏமாற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடம் தெரிவித்த போது முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இயக்குனர் அவர்களை அழைத்து நாளை காலை இது சம்பந்தமாக பேசிவிட்டு உரிய அறிவிப்பு வெளியிடுவதாக அளித்துள்ளார். அதே போல் புசி வீதியில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜெயராணி பள்ளி அவசர கதியில் சில வர்த்தக முடிவு அடிப்படையில் வர்த்தக கட்டிடங்கள் கட்டுவதாக கூறி அந்த பள்ளியை மூடுவதற்கான சதி வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அரசு உதவி பெறும் பள்ளியை அவ்வாறு மூட முடியாது. அந்த பள்ளியை அரசு கையகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் கொரோனா காலத்தில் இந்த மாநிலத்தில் சுகாதாரத்துறையின் மூலமாக பணி செய்து இன்று புதுச்சேரி அரசால் 2.5 ஆண்டு காலமாக பணி நீக்கம் செய்யப்பட்டு தங்களது வாழ்வாதாரம் இழந்திருக்கக்கூடிய கொரோனா ஊழியர்களின் பணியை நிரந்தரம் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் வைத்திருக்கிறோம். கட்டாயமாக ஏதேனும் ஒரு விதத்தில் பரிசீலனை செய்வதாக உறுதியளித்திருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என நம்புகிறோம். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த மொழி திணிப்பு உள்ளிட்ட கல்வி சார்ந்த பிரச்சனைகளில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அக்கறை செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி இயக்கம் சார்பில் வைத்துக் கொள்கிறோம். நன்றி.